ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய நபர் கைது செய்யப்படவில்லை என்று தற்பொழுது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திட்டத்துடன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தமிழக தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் குமரேசன் மொத்தம் 26 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 11 பேர் மட்டுமே குண்டு சட்டத்தை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அதற்கான பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று அவர் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் முக்கிய நபர் கைது செய்யப்படவில்லை எனவும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திட்டத்துடன் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் உயிருக்கு ஆபத்துள்ளதாகவும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் G. மோகனகிருஷ்ணன் மற்றும் முத்தமிழ் செல்வகுமார் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்து தனது வாதங்களை வைத்தார்கள். வழக்கின் விசாரணையை இழுத்தடிக்கும் வகையில் ஒவ்வொரு முறையும் ஒத்திவைக்க கோருவதாகவும் இறுதி விசாரணை தேதியை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்பட்டதா, அது தொடர்பாக தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா, சம்பந்தப்பட்ட வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதா என்ற பல்வேறு கேள்விகளே நீதிபதி தரப்பில் எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட வாகனம் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இறுதி விசாரணைக்காக வழக்கினை ஜனவரி 27ஆம் தேதி தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.